வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, அண்ணா சாலையில் இருக்க பூம்புகார் விற்பனை நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே கிருஷ்ண தரிசனம் அப்படின்ற ஒரு தீமில் கண்காட்சி மற்றும் விற்பனை வச்சுருக்காங்க. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் வருடந்தோறுமே இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இந்த கிருஷ்ண தரிசனம் அப்படின்னு ஒரு கண்காட்சியை நடத்திட்டு வருவாங்கங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமோ இந்த கண்காட்சி நடக்குதுங்க. இங்கே எல்லா விதமான கிருஷ்ணர்களையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அத்தனை கிருஷ்ணருக்குமே இங்கே விற்பனை செய்ய போடுற எல்லா கிருஷ்ண சிலைகளுக்குமே 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்கங்க. முக்கியமாக இங்கே இருக்க கைவினை பொருட்களாக இருக்கட்டும், இந்த கிருஷ்ணர் பொம்மைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் வச்சோன்னா நம்ம வீடு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, இதை உற்பத்தி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதிகமான அந்த கைவினை பொருட்கள், அந்த கைவினை பொருட்கள்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த கைவினை கலைஞர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற மாதிரியும் இருக்குங்க. அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த கண்காட்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வாங்குகிற பொருளால் நிறைய பேருக்கு இதை உற்பத்தி செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஆகும். ஸோ அனைவருமே இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே குறைஞ்ச விலையில தான் இவங்க வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன கிருஷ்ணர் சிலைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலைகள், தவழற கிருஷ்ணர் எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது களிமண்ணில் செய்கிறது வச்சுருக்காங்க. காகித கூழில் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிருஷ்ணராக இருக்கட்டும், இந்த பள்ளிங்கு தூள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுலேயும் செய்கிறாங்க. அப்புறம் மரம், கருங்கல், சுட்ட மண், இதனால தான் இது மாதிரி பொருட்களால் தான் இங்கே இருக்க கிருஷ்ணர் சிலைகள் எல்லாமே தயாரிச்சிருக்காங்க. இங்கே இருக்க கிருஷ்ணர் விட்டோபா கிருஷ்ணர், அதாவது நின்ற வடிவில் இருக்க கிருஷ்ணராக இருக்கட்டும், வெண்ணெய் தாழி கிருஷ்ணராக இருக்கட்டும், உரியடி கிருஷ்ணா, ஊஞ்சல் கிருஷ்ணா, பசு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிருஷ்ணர் இருக்கார். ராதே கிருஷ்ணர், அதே மாதிரி ஸ்கின் டோனில் வேணும்னாலும் இருக்கும், சாண்டில் கலரில் இருக்கும், இருந்தாலும் கேட்டிங்கனாலும் இருக்கும். அதே மாதிரி நீல வண்ண திருமேனின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கிருஷ்ணர்னாலே நீல வண்ண திருமேனி தான். அதோட ஒரு அலங்காரமான ஒரு கிருஷ்ணர் சிலைகள் எல்லாமே தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இதை நினச்சிட்டு வந்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர்லாம் வேணும், எனக்கு பசு கிருஷ்ணா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது. ஊஞ்சல் கிருஷ்ணா தான் வேணும் அப்படின்னு கேட்டாலும் இங்கே கிடைக்குங்க. ராதே கிருஷ்ணர் வேணும், புல்லாங்குழல் வச்சுட்டு கிருஷ்ணர் இருக்க மாதிரி வேணும், தவழற மாதிரி கிருஷ்ணர் வேணும், கோபியரோடு இருக்க மாதிரி கிருஷ்ணர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான கிருஷ்ணர் சிலைகளை கேட்டாலும் இவங்க வச்சுருக்காங்கங்க. இன்னும் நிறைய சிலைகளையும் கொண்டு வரத்துக்கு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஊஞ்சல் உட்டில் ஊஞ்சல் செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் கிருஷ்ணர் சிலை மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு ஏதாவது சாமி சிலைகளும் வச்சுருக்கலாம். இது பார்த்திங்கன்னா மனைன்னு சொல்லுவோம். இது ஸ்கொயர் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்டார் வடிவிலலாம் வச்சுருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸு, அதாவது நீங்கள் ஜுவல் பாக்ஸும் வச்சுக்கலாம். இப்போ பூஜை அறையில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்ராட்சமணி அந்த மாதிரி முக்கியமான ஐட்டத்தெல்லாம் கூட நீ அந்த பாக்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா அதுக்கான கிருஷ்ணர் சிலை குட்டி, இப்போ நீங்கள் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, குழந்தைக்காக அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி கிருஷ்ணரை கூட நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் எந்த சிலை, இதாங்க நான் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்டார் வடிவிலான இந்த மணக்கட்டை, இந்த மனையை நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் கிருஷ்ணர் சிலையும் வைக்கலாம், அடுத்து விநாயகர் சதுர்த்தியே வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கிறதால நீங்கள் முருகர் சிலையை கூட நீங்கள் இதில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணலாம். இது பூம்புகாரில் புதுசாக நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க, எங்கேயுமே வராமல் இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப அழகழகாக இருந்தது. இந்த ஸ்டாரில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி மனையை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இங்கே தான் பூம்புகாரில் தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த இதெல்லாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பெருசாக கேட்டிங்கன்னா பெரிய வடிவிலான அந்த மனையும் இருக்குது, சின்ன சின்னதாக கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் சிலைகள் கூட சின்ன சின்னதாக, தவழற கிருஷ்ணராக இருக்கட்டும், வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருக்க கிருஷ்ணராக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன வடிவிலான கிருஷ்ணரோ இருக்கார், பெரிய வடிவிலான கிருஷ்ணரோ அழகழகாக. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீல கலர், நீல வண்ண திருமேனியில் இருக்காருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. கிருஷ்ணரை எல்லாருக்குமே பிடிக்குங்க. எல்லாருக்குமே கிருஷ்ணர் சிலைகள் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் எப்படியாவது ஒரு கிருஷ்ணர் சிலை, விநாயகர் சிலை இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்குங்க. ஏன்னா இதெல்லாமே எல்லாருமே வாங்கி வீட்டில் வைப்பீங்க.
ஸோ சில பேர் வந்து நிறைய வாங்கி வைப்பாங்க, புதுசாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் வருடந்தோறும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் இங்கே இருக்க சிலையை நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா இது பல வருடங்கள் உங்களுக்கு அப்படியே இருக்கும். மார்பிள் டஸ்ட்லேயும் இவங்க வச்சுருக்காங்க. நிறைய கிருஷ்ணர், ராதே கிருஷ்ணர் புல்லாங்குழலோடு இருக்காரு பாருங்க. அப்புறம் உட்டில் செஞ்ச கிருஷ்ணராக இருக்கட்டும், வெண்ணெயை எடுத்து அவர் சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கெலாம் வந்து இருக்கிற பண்டிகையிலேயே வந்து கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா என்னோடய குழந்தை பிறந்த நாள் அப்படிங்கிறதால என்னோடய பையன் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் தான் பிறந்தான். ஸோ எனக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப ஸ்பெஷல். என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாட ஆரம்பித்தோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம குழந்தைக்காக நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கூட நீங்கள் கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிருஷ்ண சிலையை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்றவங்க கூட நீங்கள் அடுத்தவர்களுக்கு கூட இந்த மாதிரி கிருஷ்ண சிலை, அதாவது சின்ன வடிவிலான கிருஷ்ணரை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து அடுத்த வருடமே வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. ஏன்னா நான் வந்து கிருஷ்ணருக்காக வேண்டிக்கிட்டு தான் என்னோடய பையன் பிறந்தான். அதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் பிறந்தது எனக்கு இன்னுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஸோ கிருஷ்ண ஜெயந்தியை நான் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அதே மாதிரி சின்ன சின்னதாக கிருஷ்ணரோட ஃபோட்டோ, ஐ மீன் குட்டி குட்டி சிலைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க. ஸோ பூம்புகார் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். இவங்க கலெக்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதே போல் இங்கே வாங்குகிற ஒவ்வொரு கிருஷ்ணர் சிலைக்குமே அவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் சிலைனா வெறும் களிமண்ணால் இல்லாட்டி காகித கூழால் மட்டும் இல்லைங்க, பித்தளையிலான கிருஷ்ணர் சிலை கூட வச்சுருக்காங்க. பஞ்சலோக சிலைகள் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே தான் வரணும். அந்தளவுக்கு பஞ்சலோக சிலைகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த கிருஷ்ணரும் உங்களுக்கு இங்கே உண்டுங்க. நிறைய வகையான பொம்மைகள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரு பொருளை வாங்கினோன்னா நேரில் வந்து தான் வாங்கினோன்னா தான் அதோட இது உங்களுக்கு அந்த தரம் தெரியும். ஸோ அனைவருமே வந்து பாருங்கள். ரொம்ப அழகழகான கலெக்ஷன்லாம் இந்த நம்ம பூம்புகார் அண்ணா சாலையில் தாங்க இருக்குது. நான் இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன். பாய்.